Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வாங்க வாங்க நமக்கா சேல் அதிரடி டிஸ்கவுண்ட் எல்லா பொருளையும் அள்ளிட்டு போங்க. லாஸ்ட் ஸ்டாக், சீக்கிரம் வாங்க. அண்ணா ரேட்ட கொஞ்சம் பார்த்து போடுங்க. டிவிக்கு 15,000 ரூபாவா? அதிகமா தெரியல? அட ஆமா ஆமா, ரேட் எல்லாம் பார்த்து போடுங்க, பார்த்து போடுங்க. 15,000 கண்டிப்பா நானும் கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே மோட்டு சார், நீங்க இந்த நகருக்கே பெருமையானவர். உங்ககிட்ட பேரம் எதுக்கு? சரி, நீங்க 16,000 கொடுங்க போதும். இது ஓகேங்க, இந்தாங்க காசை பிடிங்க. இந்தாங்க உங்க டிவி. சூப்பர், தேங்க்யூ. கொஞ்சம் நில்லுப்பா. 15,000 ரூபாய் டிவிக்கு எதுக்கு 16,000 ரூபாய் கொடுக்கறாரு? அவரு பெரிய ஆளு, மனசாலியும் ரொம்ப பெரியவரு. நீங்களும் பெரிய மனசு உள்ளவங்களா ஆக முடியும். நீங்க 17,000 கொடுத்து எடுத்துட்டு போங்க. இழுத்து வச்சு ஒண்ணு கொடுப்பேன். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா என்ன? என்னோட கிரிமினல் மூளையில ஒரு புயல் மாதிரியான ஐடியா வந்திருக்கு. டிஸ்கவுண்ட் சேல்னு சொல்லி மோட்டுக்கு அந்த டிவியை அதிகமான அமௌண்ட்டுக்கு வித்துட்டேன். இப்ப அந்த டிவில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மோட்டு என்ன, அதாவது இந்த ஜான் த டான் மட்டும் தான் அந்த டிவில பார்க்க போற. பத்லு எங்க இருக்க? இங்க பாத்தியா, புது டிவினா பிராண்ட் நியூ சூப்பர் சேல் கிடைச்சது. அடக்கார இது 15,000 கம்மியா தர மாட்டேன்னா நானும் விட்டுருவேனா என்ன? பத்லு இத குறைஞ்ச விலைக்கு 16,000 வாங்கிட்டேன். என்னடா மட்டும் சொல்ற? நீ 1000 ரூபாய் குறைச்சு வாங்கிட்டு வந்தியா? நீ 1000 ரூபாய் கூட தானடா வாங்கிட்டு வந்திருப்ப. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அடாடா, சரி ஏதோ தப்பு நடந்துருச்சு, விடு. சாரி ஐயா, நான் மன்னிச்சிடுறேன். சரி அதெல்லாம் விடு, இங்க வாங்க டிவியை போடுவோம். ஜாலியா ஒரு ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பத்லு சீக்கிரம் வா. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜான் த டான் ஷோவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இங்க நீங்க மிர்ச் மசாலா, எமோஷனல்ஸ், ஃபைட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் ஜான் த டானோட கதையும் ஜான் வாயாலேயே நீங்க கேட்கலாம். எப்படி? அடே மோட்டோ, ஜான் த டான் ஷோ பார்த்து நாம என்னடா பண்ண போறோம் வாழ்க்கையில? உடனே அந்த சேனலை சேஞ்ச் பண்றா. ஹாய் எல்லாரையும் ஷோவுக்கு அன்போட வரவேற்கிறேன். இப்ப நாம எல்லாரும் ஜான் என்ன டிஃபன் சாப்பிட போறான்னு பார்க்க போறோம். டிஃபன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜான் த டான் எப்படி கல்ஃப் விளையாட போறான்னு பார்க்க போறீங்க. ஜான் தானா? எங்க பார்த்தாலும் ஜான் ஜான் ஜான், எதுல பார்த்தாலும் ஜான் ஜான் ஜானே தானா? ஜான் ஜான் ஜான், எங்க பார்த்தாலும் ஜான் மட்டும் தானா? இது டிவியா இல்ல ஜானோட சேட்டலைட் சேனலா? அடே மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிக்கல டிவி திருப்பி கொடுத்துட வேண்டியதானடா. திருப்பி கொடுக்கறதா? டேய், இப்போதைக்கு நான் டிவியை மட்டும் தான் உடைச்சிருக்கேன். அந்த ஜான் மட்டும் கையில மாட்டினாம வாய உடைப்பேன். ஜான் அவனுக்கான ப்ரமோஷனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கையில டிவியை கையில போடுறான் பாரு. ஏய் சீ, வெளியே போ. எவ்வளோ இடம் இருக்கு நாட்டுல, அது இங்கதானா வந்து? மோட்டோ, இந்த டிவி உன்னோடதா? அது வந்து பாக்ஸ்ல நச்சு இந்த டிவி என்னதா இருந்தது, ஆனா இப்ப எழுந்தல. இத நான் தூக்கி எப்பயா போட்டேனே. ஆமா, இது நீங்க எங்க இருந்து தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க எப்ப கிடைச்சதுன்னு இப்ப சொல்றேன் இருங்க. ரோட்ல போறவங்க மேல இப்படிதான் கட்ட கட்ட பொருளை தூக்கி வீசுவீங்களா நீங்க? நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. பாக்ஸ்ல நச்சு கொஞ்சம் பொறுமை, தொடர்ந்து கொஞ்சம் கேளுங்க. எங்களை கொஞ்சம் அந்த டைரக்ஷன் அனுப்ப முடியுமா? ஒரு அர்ஜென்ட் வேலையா அங்க போய்கிட்டு இருக்கோம். என்னடா அது போர்டு?
இந்த கடையை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். எங்களை தேட வேண்டாம். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா விளைவை சந்திக்க வேண்டி வரும். நல்லா படிச்சியாடா? பாரு என்னென்னலாம் எழுதிட்டு போயிருக்கானுங்க. எதை வாங்கினாலும் இந்த மாதிரி விசாரிச்சு பார்த்துட்டு வாங்கணும்டா. எந்த விளம்பரத்தை பார்த்துட்டும் உடனே நம்பிடக்கூடாது. இப்ப பாத்தியா, இதுக்கெல்லாம் பின்னாடி நிச்சயமா அந்த தண்டனை டான் தான் இருப்பானோன்னு எனக்கு தோணுது மட்டும். அவனால தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். அவனை நம்ம அடுத்து தேடி ஆகணும் மட்டும். என்னது? அந்த ஜானை நான் சும்மா விட போறது இல்லடா. அடி பின்னி எடுக்க போறேன்டா. என்ன ஏமாத்துன அந்த ஜான் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா. ஹலோ சிங்கம் சார், அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஆனா நான் வீட்டுல இருக்கனே. என்னது? நீங்க வீட்டுல இருக்கீங்களா? ஓகே, நாங்க நேரா வீட்டுக்கே வரோம் சார். போன வைங்க. ஐயா, சிங்கம் சார், உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை எல்லாம் உண்டாச்சு? ஐயோமா, 50% ஆஃபர்ல நான் ஒரு குக்கர் வாங்கினேன். அது விசில் அடிச்சதும் அப்படியே வெடிச்சிருச்சு. அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை. சிங்கம் சார், அந்த சேல்ஸ்மேன் பாக்குறதுக்கு பெரிய மீசையை வச்சிருந்தானா? வயிறு உனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சா? ஐயோமா, கரெக்டா சொன்னேன். ஆமா, உனக்கு எப்படி அது தெரியும்? அத சொல்லு முதல்ல. மோட்டு, உனக்கு அவனை பத்தி தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, நான் அவனை சும்மா விட மாட்டேன். நல்லா சொன்னீங்க சிங்கம் சார். அந்த தண்டனை கட்டானத்தை நம்ம மோட்டுக்கு கூட மொட்டையை அடிச்சிட்டான் சார். இனிமே நம்மள மாதிரி அவன் யாரையும் ஏமாத்த கூடாது சார். இன்னைக்கு நான் அந்த ஜான் அடிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது சார். வாங்க, நாம சயின்டிஸ்ட கூட கூட்டு போ. அந்த ஜானை பிளான் பண்ணி அடிக்கிறோம். அவ இனி எந்த தப்பு பண்ணாம தடுக்கிறோம். வாங்க. யோ சயின்டிஸ்ட், எங்கயா இருக்க? இருக்கியா இல்லையா? இந்த குரல் டாக்டர் ஜட்கா சார் கஜகஜாவோட குரலாச்சே. கசகத்துக்கு எங்க இருந்து சட்டை போடுறாங்க? அங்க எங்க ஷேக் ஆகுது. என்னன்னு பாரு மாட்டோம். நீங்க ரெண்டு பேரும் உள்ள எப்படிமா போட்டீங்க? மட்டும் என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நான் டிஸ்கவுண்ட் சேல்ல ஒரு வேக்யூம் கிளீனரை வாங்கினேப்பா. என்ன இது? இப்படி ஆயிடுச்சு. ஐயோமா, இதே மாதிரி ஒரு விபத்து தான் என் வீட்லயும் நடந்துச்சு. ஒரே ஒரு சேல்ஸ்மேன் தான் உங்க 3 பேரையும் ஒரே மாதிரி ஏமாத்தி இருக்கான் சார். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டன்னக்க டான் தான் சார். ரொம்ப ஈஸியா உங்க 3 பேரையும் ஏமாத்தி அதுகளெல்லாம் வித்து இருக்கான் சார். அந்த டன்னக்க டானை சும்மா விடக்கூடாது சார். ஜானை கிடைச்ச இடத்துல போட்டு அடி பின்னி எடுக்கிறோம் பத்துலு. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு போல வேலை செய்யாதே பத்துலு. ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சு சொல்லுடா. ஐடியா டீ கடைக்கார சார், தீமக்பூர் மகாராஜா வண்டியில உட்கார்ந்துருக்காரு. அவர் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சமோசா கிடைக்குமா சார்? நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொடுப்பேன் சார். இந்தாங்க ஐயா. உன்னோட கடை சமோசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லு, நன்றி. எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. சொல்லியா? அது ஒண்ணும் அதிகம் இல்லையா, வெறும் 50 ரூபா தான். நீ ரொம்ப கம்மியா இத சொல்ற. வச்சு கடையை டெவலப் பண்ணிக்கங்க சார். என்ன மகாராஜா இது, நீங்க காசுக்கு பதிலா தங்க நாணயங்களை தரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மகாராஜா இப்ப வேர்ல்டு டூருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு சார். இப்போதைக்கு அவர் கையில காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். அதனால அவர் யூஸ் பண்ற இந்த தங்க கார அவர் இப்போதைக்கு விக்கலாம்னு இருக்காரு சார். யாராவது நல்ல பார்ட்டி இருந்தா நீங்களே சொல்லுங்க டீ கடைக்கார சார். நான் பாக்குறதுக்கு குட்டையாவோ கட்டையாவோ இருப்பேன். ஆனா நான் வாங்கிக்கிறேன். காரை எவ்வளவுக்கு விற்க போறேன்? சாரி, எவ்வளவுக்கு விற்க போறீங்க மகாராஜா? சொல்லுங்க. எங்களுக்கு காசுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நீங்க 2 லட்சம் கொடுத்தா மட்டும் போதும். 2 லட்சமா? இந்தாங்க, பிடிங்க பிடிங்க. இந்த காசை வச்சுக்கிட்டு சாவியை கொடுங்க. தேங்க்யூ மகாராஜா, தேங்க்யூ. ஜானாக பராண்டான், ஜானாக பராண்டான். என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு அற்புதமானவன். மோட்டுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிஸ்கவுண்ட் சேல்னு மொத்தமா மொட்டை அடிச்சேன். ஆனா இப்ப பாருங்க, எனக்கு இந்த தங்க காரு எவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நான் இந்த கோல்டன் காரை கோடி கணக்கான ரூபாய்க்கு விற்க போறேன்.
பாஸ் அநேகமா இந்த இடத்துல தங்கம் உருவிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ். பாஸ் அநேகமா அந்த மகாராஜா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மொட்டை அடிச்சிட்டாரு போல இருக்கு பாஸ். இது தங்கக்கார் இல்ல பாஸ். அதான் போறேன்ல, வாயேண்டா. இங்க யாரு மகாராஜா ஏமாத்திட்டதா சொன்னது? ஜான், அநேகமா யாரோ என்னை ஏமாத்தி இந்த போலிக்கார என்கிட்ட வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடந்த இந்த சம்பவத்தை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேன். அமைதியா என் கூட வேனுக்குள்ள வா. நான் உனக்கு கொடுக்க வேண்டியது மொத்தமா சேர்த்து தாங்க நானும் எங்களை கொடுத்துடுறேன். என்ன மகாராஜா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. ஆஹா, ஊம குத்தா குத்துறாரு. தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்க. உங்க காரை திருப்பி கொடுத்துறேன். எனக்கு உங்க கார் வேண்டாம். பணத்தை கூட கொடுத்துறேன். என்னால எந்திரிக்க முடியலையே. சிங்கம் சார், காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. ஓகே ஓகே காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நானும் உன்னை வெடிச்ச குக்கருக்கு பழி வாங்கணும் இல்லையா? சிங்கம் சார், நீங்க ஜெயில நான் போடணும். இப்படி அடிக்க கூடாது, இது சட்ட விரோதம். வேண்டாம், என்னை விட்டுருங்க. நானே போய் ஜெயில உட்காந்துக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.